குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா மாறி இருக்கு குடும்பஸ்தன் திரைப்படம். முதல் 4 நாட்கள்ல எவ்வளவு கோடிகளை வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஜெய் பீம் படத்துல ராசாகண்ணு அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சு எல்லாரோட பாராட்டியும் பெற்றவர் தான் நடிகர் மணிகண்டன். அதற்கு பிறகு குட் நைட் லவ்வர்னு அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் அவரோட நடிப்புல குடும்பஸ்தன் திரைப்படமானது வெளியாகி இருக்கு. இந்த படத்தை ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கி இருக்காரு. வேற ஒரு ஜாதியை சேர்ந்த கதாநாயகியா சான்வி மேகனாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்குவாரு ஹீரோ மணிகண்டன். ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருந்து ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி எந்த அளவுக்கு கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திக்கிறாரு மணிகண்டன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைகளமா அமைஞ்சிருக்கு. வழக்கமாவே நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு மணிகண்டன். இந்த முறையுமே குடும்பஸ்தன் திரைப்படம் அப்படிங்கிறது நல்ல கதைகளமா அமைஞ்சிருக்கு. அதாவது மனைவி, அம்மா, அப்பான்னு இவங்களோட தேவைகளுக்கான பணத்தை தேடி ஓடுறதையும் எல்லாரும் முன்னாடியும் தன்மானத்தோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையன் போராடுவான் அப்படிங்கறது தான் இந்த படத்துல சிறப்பாவே நடிச்சிருக்காரு மணிகண்டன். முக்கியமா அவரோட முன்னாடி படங்கள்ல இல்லாத மாதிரி முற்றிலுமா வேற ஒரு பரிமாணத்துல மணிகண்டன் அவர்கள் சிறப்பா நடிச்சிருக்காரு அப்படிங்கறத சொல்லியே ஆகணும். இதனால குடும்பஸ்தன் திரைப்படத்தை குடும்பங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வெளியான முதல் நாள்ல இருந்தே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இதனால முதல் நாள்லயே 1 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருந்துச்சு குடும்பஸ்தன் திரைப்படம். அடுத்ததா சனி ஞாயிறு அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 3.3 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருந்துச்சு. நேற்று வேலை நாட்கள் திங்கட்கிழமை, அதையும் தாண்டி நேற்றைய தினத்திலேயுமே 1 கோடி வசூலிச்சிருக்கு. அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா முதல் 4 நாட்கள்லயே குடும்பஸ்தன் திரைப்படம் உலக அளவுல 7.5 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவு வசூல் சாதனை படைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. குடும்பஸ்தன் திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை